வணக்கம் நண்பர்களே, இந்த புத்தம் புதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்று நாம் பார்க்க போகிறது மீன ராசியை பற்றி. ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ற தலைப்பில் இன்னைக்கு நம்ம பேச போகிறது மீன ராசி. ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு தலைவிதி என்பது உண்டு. அதாவது வாழ்க்கையில் என்னதான் நம்ம முயற்சி செய்தாலும் என்னதான் நம்ம செய்தாலும் சிலது நடக்குது, சிலது நடக்காம போகுது. இதற்கு என்ன காரணம்? ஒவ்வொரு ராசியினருக்கும் தனிப்பட்ட குணாதிசயங்கள், பிறப்பு ரகசியம், ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும், ஏன் நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய பாதங்களுக்கும் அதற்கு தாண்டியும் கூட இருக்கிறது கடவுளுடைய சூட்சமம். ஆக மீனராசிக்கு இந்த வீடியோவை வழங்குவதில் நாங்கள் ரொம்ப மிக்க மகிழ்ச்சி பெறுகிறோம். ஆனால் யார் யார் மீனராசி இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களோ, நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யார் யார் மீனராசி இருக்காங்களோ தயவு கூர்ந்து இந்த வீடியோவை அவங்களுக்கு ஃபார்வர்ட் செய்து ஷேர் பண்ணுங்கள். 100க்கு 100% இந்த வீடியோவானது மீனராசி அன்பர்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நல்ல திருப்பு முனைகளை கொண்டு வருவதற்கு நான் கேரண்டி கொடுக்குறேன். கண்டிப்பாக கொண்டு வரும். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுடைய வாழ்க்கையில் எப்போ வேணாலும் நீங்கள் திருப்பி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். மிகப்பெரிய உபயோகமான தகவல்களுடன், ஆச்சரியமான தகவல்களுடன் உங்கள் வாழ்க்கைக்கு என்ன தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த வீடியோ மூலிமா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பிறப்பின் ரகசியத்தையும் தெரிஞ்சுக்கலாம். அந்த வகையில் இந்த வீடியோ ஆரம்பிக்கும் போது முதல்ல மீனராசியுடைய குணாதிசயங்கள் என்ன, அதை பற்றி பேச போகிறோம். அதற்கு பிறகு ஆண்டவன் எழுதிய தலைவிதி என்ன, அது புல்லட் பாயிண்ட்ஸில் பேச போகிறோம். அதற்கு பிறகு வாட் யூ கேன் எக்ஸ்பெக்ட், நீங்கள் எதை எதிர்பார்க்கலாம், அதை பற்றி புல்லட் பாயிண்டில் ஒரு 4-5 பாயிண்டில் பேச போகிறோம். அதற்கு பிறகு நியர் ஃபியூச்சர் ப்ரெடிக்ஷன்ஸ், அடுத்த 6 மாதம் முதல் 2 ஆண்டுகள் வரை மீனராசி என்பவர்களுக்கு எது காத்திருக்கிறது, என்ன நடக்கும் என்பதை பற்றி தெளிவாக ஒரு 4-5 புல்லட் பாயிண்டில் பேச போகிறோம். அதற்கெல்லாம் கடைசியாக இதெல்லாம் ஓகே, தீர்வுகள் என்ன, ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதற்கு தீர்வுகள் என்ன, அதை பற்றியும் நம்ம பேச போகிறோம். அப்போது இந்த வீடியோ மிகப்பெரிய ஒரு விழிப்புணர்வு விடிவெள்ளி வீடியோவாக மீனராசி என்பவர்களுக்கு இருக்கும்னா அதில் சந்தேகமே இல்லை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீனராசி காலபுருஷனுடைய 12ஆம் வீடு. சுக்கிர பகவான் உச்சம் பெற்று, குரு பகவான் ஆட்சி பெற்று, புதன் பகவான் நீச்சம் பெறக்கூடிய வீடு. அப்படிப்பட்ட அருமையான இந்த வீட்டில் பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி போன்ற 3 நட்சத்திரங்கள் வருகிறது. அதாவது குரு, சனி, புதனுடைய நட்சத்திரங்கள் வருகிறது குருவுடைய வீட்டில். இப்போ மீனராசி என்பவர்களுடைய குணாதிசயங்கள் என்ன, ஒவ்வொரு பாயிண்டாக பார்க்கலாம். அதில் முதல் பாயிண்ட் என்னன்னா, மீனராசி என்பவர்களுக்கு 2 வகையான குணாதிசயங்கள் இருக்கும். ஒன்று, எல்லா விதத்திலும் எல்லா பொருள்கள் மீதும் எல்லா விஷயங்கள் மீதும் ஆசையும் பற்றும் அதிகமாக இருக்கும். இது பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு இப்படி தான் இருக்கும். அத்தனைக்கும் ஆசைப்படும். ஒரு 25% மீனராசி என்பவர்களுக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு இருக்கும். இந்த அடிப்படை வித்தியாசம் என்பது இருக்கும். மீனராசி என்பவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு காரியத்தை எடுத்தாங்கன்னா, எந்த காரியமாக இருக்கட்டும், இந்த காரியம் எனக்கு செய்ய முடியாது, இந்த செயல் கஷ்டம் அப்படின்னு அவங்க வாயிலிருந்து வராது. தன்னால் முடியுமோ முடியாதோ, தனக்கு தெரியுமோ தெரியாதோ, சில பெண்களில் இருக்கக்கூடிய மீனராசி நண்பர்களை பார்த்தீங்கன்னா அதி புத்திசாலி அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே நினைப்பு இருக்கும். தன்னையே தான் அதி புத்திசாலியாக நினச்சிக்குவாங்க. உண்மையிலே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்னசென்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும். முதல் 30-35 ஆண்டு வரை, 35 வயசு இவங்களுக்கு ஆனதுக்கு பிறகு இவங்க கிட்ட இருக்கிற எல்லாரும் இன்னசென்ட் ஆயிடுவாங்க, இவங்க வயலண்ட் ஆயிடுவாங்க. இது ஒரு பாயிண்ட். எந்த செயலை கொடுத்தாலும் கூட, எந்த டாஸ்கை கொடுத்தாலும் கூட மீனராசி என்பவர்கள் சந்தோஷமாக கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் அதை வாங்கி செய்யறதுக்கு தயங்கவே மாட்டாங்க. அது தெரியுமோ தெரியாதோ, வருமோ வராதோ கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க, அதை எடுத்து செய்வாங்க. இது ஒரு நல்ல விஷயம். நிறைய மீனராசி என்பவர்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கும். குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மூலத்திரிகோணஸ்தானம் தனுசு, குரு பகவான் ஆட்சி பெறக்கூடிய மோட்சஸ்தானம் மீனம். நல்ல எண்ணங்கள் மீனராசி என்பவர்களுக்கு எப்போவுமே இருக்கும்.
நல்ல எண்ணங்கள்னு அவங்களுக்கு எது வேணுமோ நிறைய இடங்களில் சுயநலம் வந்து எட்டி பார்க்கும். அடுத்தவங்க என்ன சொல்கிறாங்க, அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ் என்ன அப்படிங்கிறத பற்றி முக்கியமாக ஃபீமேல் மீனராசிகள் கொஞ்சம் கூட யோசிக்கவே மாட்டாங்க. ஆம்பளை மீனராசிகள் எப்படின்னா நெளிஞ்சு சுழிஞ்சு வளைஞ்சு யார்கிட்டையும் மாட்டிக்காமல் வாழணுங்கிறதுலே மும்முரமாக இருப்பாங்க. நேரம் வந்து நின்று கம்பீரமாக இப்படி வாடா அப்படின்னு அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஆண் மீனராசி ஆப்ரேட் பண்ணுறதும் தெரியாது, வாழ்கிறதும் தெரியாது, எழுந்துக்கிறது தூங்கிறது பேசுறது எதுவுமே தெரியாது, வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடிய தன்மை உடையவர்களாக இருப்பார்கள். இப்போ படிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொதுவாக மீனராசி என்பவர்களுக்கு நான் சொன்ன மாதிரி படிப்பின் மீது அதிகமாக ஆர்வம் இருக்கும், ஆனால் படிப்பு வராது. பெரும்பாலான மீனராசி என்பவர்களுக்கு படிப்பு வரக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும். படிப்பு இல்லாதவர்களுக்கும் படிப்பு இருக்கிறவர்களுக்கும் கலைகள் மீது நாட்டம் அதிகமாக இருக்கும். கலைனா சங்கீதம், பாட்டு, 64 கலைகள், வில் வித்தை, எதுவாக வேணா இருக்கலாம், விளையாட்டுத்துறை, இந்த கலைகள் மீது அதிகமாக ஒரு ஈடுபாடு, என்டர்டெயின்மெண்ட், சினிமா துறை எல்லாத்துக்கு மேலே நாட்டம் இருக்கும். இது மீனராசியுடைய இயல்பு. இன்னொரு இயல்பு, மூன்றாவது பாயிண்ட், குணாதிசயங்களில் அனைத்து மீனராசி அன்பர்கள் 100க்கு 100% எக்ஸ்ட்ரா சென்சிட்டிவாக இருப்பாங்க, இமேஜினேட்டிவாக இருப்பாங்க, ஃபேசினேட்டிவாக இருப்பாங்க, ஒரு இமேஜினேட்டிவ் கற்பனை உலகத்தில் வாழ்பவர்களாக இருப்பார்கள். ரியாலிட்டிக்கு கொஞ்சம் விலகி இருப்பாங்க. எல்லா மீனராசிக்காரர்கள் அல்ல, 99% மீனராசிக்காரர்கள் இப்படி தான் இருப்பாங்க. நான்காவது குணாதிசயம், பெரும்பாலான மீனராசி அன்பர்களுக்கு, எஸ்பெஷலி பெண் மீனராசி அன்பர்களுக்கு இள வயதில் தன் தந்தையை விட்டு பிரிந்து வாழக்கூடிய சிங்கிள் பேரண்ட் அப்ரிங்கிங்காகவோ அல்லது தந்தையவே இழக்கக்கூடிய தன்மை என்பது பெண் மீனராசி அன்பர்களுக்கு இளம் வயதிலேயே வருகிறது. ஒரு 5-6 வயசுக்குள்ள அப்பாவை பிரியக்கூடிய யோகம். ஒன்று டைவர்ஸ் ஆகி பிரியறதோ அல்லது அப்பாவுடைய அரவணைப்பு, அன்பு இதெல்லாம் கிடைக்காத போய் அப்பாவே கூட சில சமயம் உயிர் மரணிக்கக்கூடிய அளவில் கூட இருக்கக்கூடியது மீனராசி பெண்களுடைய ஒரு விதமான சமாச்சாரம். இது ஒரு விதி. ஐந்தாவது குணாதிசயம் என்னன்னா, மீனராசி பெண்களுக்கு ஆரம்பத்தில் ரொம்ப பியூனியா இவர் இந்த பூனையும் பால் குடிக்குமா அப்படின்னு தான் இருப்பாங்க. இது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும். எஸ்பெஷலி பெண் மீனராசி என்பவர்கள் திருமணத்திற்கு பிறகு ஒரு 5 ஆண்டு 10 ஆண்டுக்கு பிறகு சட்டுன்னு ஒரு விஸ்வரூபம் எடுப்பாங்க. அந்த விஸ்வரூபம் என்பது கல்கட்டா காளியை விட, ஒரு துர்கா தேவியை விட பயங்கரமான விஸ்வரூபமாக இருக்கும். அதை தாங்குகின்ற சக்தி என்பது பல ஆண்களுக்கு இருக்காது. இது ஒரு விதி.